வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தனித்துவம் வாய்ந்த வியாபார தளம் NFC பிரைவேட் லிமிடெடின் வணிக சந்திப்பு சிறப்பு கூட்டம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் இன்னர்வீல் கிளப்பின் மாவட்ட தலைவியுமான டாக்டர் சொர்ணலதா அருணாச்சலம் முன்னிலையில் பொது மேலாளர் எட்வர்ட் டேனியல் தலைமையில் ஹோட்டல் காப்பர் லீஃபில் 11/1/2025 அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கூட்டத்தின் துவக்கமாக ஸ்டீஃபன் வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் உறுப்பினர் மேம்பாட்டு மேலாளர் சங்கரமூர்த்தி, வணிக மேம்பாட்டு மேலாளர் செல்வராணி மற்றும் NFC உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டாக்டர் சொர்ணலதா அருணாச்சலம் அவர்களுக்கு பிரேமா நாகராஜன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மேலும் செல்வராணி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் NFC உறுப்பினர்கள் யூசுப் ராஜா, நிறை காளிராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் NFC-யின் செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர்களின் தொழில் வளர்ச்சிக்காக முன்னெடுத்துச் செல்லும் விவரங்களை குறித்து உரையாற்றினார்கள். NFC உறுப்பினர் சங்கரமூர்த்தி அவர்களின் புதிய நிறுவனமான கோஸ்லாட் டாக்டர் சொர்ணலதா அருணாச்சலம் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. கூட்டத்தில் NFC செயல்பாடுகளில் 2024 ஆண்டு சாதனையாளர்களுக்கு தலைமை விருந்தினர் விருதுகளை வழங்கினார். கடந்த 2024 ஆண்டு NFC-யில் இணைந்து அனைத்து செயல்களிலும் சிறப்பாக செயலாற்றி வரும் தங்கமுத்து அவர்களுக்கு ரைசிங் ஸ்டார் என்ற சிறப்பு விருது வழங்கப்பட்டது. NFC-யின் உயர்ந்த விருதான கோல்டன் மெம்பர் ஆஃப் NFC 2024 விருதானது NFC-யின் அனைத்து விதமான செயல்களிலும் சிறப்பாக செயலாற்றிய ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கூட்டத்தில் இதுவரை 10 கோடிக்கு மேல் உறுப்பினர்களுக்கு இடையேயான வர்த்தகம் நடைபெற்றதை தெரிவித்தனர். மேலும் ராஜாமணி கூட்டத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட தொழிலதிபர்களை வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் தொழில் முனைவோருக்கு ஏற்ற ஆலோசனைகளையும் NFC உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றையும் குறித்து தலைமை விருந்தினர் டாக்டர் சொர்ணலதா மிகச்சிறப்பாக உரையாற்றினார். நிகழ்ச்சி முழுமையும் NFC உறுப்பினர் புகைப்பட கலைஞர் துர்காராம் அவர்களால் புதிய தொழில்நுட்பம் மூலம் படம் பிடிக்கப்பட்டது. இறுதியாக தலைமை விருந்தினர் டாக்டர் சொர்ணலதா அவர்களுக்கும் NFC இயக்குநர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் பத்திரிகையாளர்களுக்கும் NFC உறுப்பினர் நிறை காளிராஜன் நன்றி தெரிவித்தார். முன்னாடி செல்ஃபி ஆக்டிவிட்டின்னு ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, நம்ம உறுப்பினர்கள் இருக்கிறோம், அவங்க தொழில் செய்கிற இடத்துக்கு நம்ம உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அங்கே போய் அவங்களோட இடத்துல இருந்து அந்த நபரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலங்கள் அவகாசம் கொடுத்து பண்ணியிருந்தோம். இது என்ன கொடுக்குது அப்படின்னா, பண்ண ஆக்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம அவங்களுடைய தொழில் செய்கிற இடத்துக்கு போகும் பொழுது நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களை அவங்களோட நம்ம பகிர்ந்துக்க முடியுது. அதே நேரத்தில் அந்த செல்ஃபி ஆக்டிவிட்டி வச்சிருந்த சமயத்தில் வழக்கமாக நடக்கிற பிசினஸை விட அதிகமாக தான் அது நடந்தது. எதுக்குன்னா, நம்ம ஒருத்தர் முகம் பார்த்து அவங்களுடைய இடத்துக்கு போய் நம்ம பேசும்போது பழகும் போது அது வந்து ஒரு நம்பிக்கையை, ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குது அதிகமாக. நம்மளுடைய மீட்டிங்கோடைய அஜெண்டா அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே தான் அப்படிதான் இருக்கும். பட் அதுல எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வருது. அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. NFC-ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து 10,000 rupees வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இயர்லி, 10,000 + 18% GST 11,800. ஸோ இந்த அவார்டு வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒரு மெம்பரா உள்ள வர்றாங்க, அந்த 10,000 கட்டி
and the opportunity will go with many persons அப்படிங்கிற it's because we are growing like anything Indian இதுல வந்து we are growing like anything there are so many opportunities நிறைய opportunities இருந்தா கூட அதுல நமக்கு கிடைக்கிறது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டிப்பா இருந்துடக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல வந்து ஒரு டைம் தான் வந்து கதவை தட்டும் அதை நம்ம எப்படி பாசிட்டிவா உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பிசினஸ்ல அதை மேன்மேலும் எடுத்து போகக்கூடிய விஷயம் அந்த ஒரு எக்ஸ்போல எனக்கு NFC என்ன அப்படிங்கிற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.